Taste the Daily. அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 6/2/2025 வியாழக்கிழமை, கிருத்திகை நட்சத்திரம். சூரியனை கண்ட பனி போல் எவ்வித முயற்சியும் செயலும் இன்றி தோஷங்கள் அகலுவது ஒரு சிலருக்கு மட்டுமே சாத்தியம். அதிர்ஷ்டமான பிறப்புகள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. யாருக்கு அப்படி அமையும்? 1ஆம் இடம், 3ஆம் இடம், 5ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடம். இந்த வீட்டுக்கு உடையவர்கள் எங்கே இருக்கிறார்களோ, ஒன்றாக இல்லை தனித்தனியாக எப்படியோ இந்த வீட்டுக்குடைய கிரகங்கள் எந்த ராசியில் இருக்கின்றார்களோ அந்த ராசிக்கு திரிகோணங்களில் 5, 9 இந்த இடங்கள் திரிகோணங்களில் பாவிகள் இல்லாது இருந்தால் எந்த தோஷத்தாலும் இவன் அவதிப்பட மாட்டான். உறுதியாக சொல்கிறது சாஸ்திரம். இது கேட்பதற்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை தராத வகையில் இருக்கத்தான் செய்யும். ஏனென்றால் 1, 3, 5, 7, 10 இந்த வீட்டுக்குழவில் எங்கே இருக்கிறார்களோ அந்த இடத்திலிருந்து திரிகோணங்களில் பாவிகள் இல்லாமல் இருந்தால் இது எப்படி சாத்தியம் என்று ஒரு சின்ன சந்தேகம் உங்களுக்கு வரும். உண்மை என்னவென்று சொன்னால், எந்த வீட்டுக்கு உடையவன் இருக்கிறானோ அந்த கிரகத்தில் இருந்து கேந்திரங்களில் இருக்கும் கிரகம், திரிகோணத்தில் இருக்கும் கிரகம் ஒரு சில வேலைகளை செய்யும் என்று சொல்லுகிறது சாஸ்திரம். பல இடங்களில் இதற்கு கேந்திரங்களில் இருந்தால், இதற்கு திரிகோணத்தில் இருந்தால் என்றெல்லாம் வரும். இந்த கேந்திரங்கள் அவனது செயல்பாட்டை சொல்லும். இவன் எடுக்கும் செயல்கள் நற்செயலா தீச்செயலா, தீய செயலா, வெற்றி கிடைக்குமா கிடைக்காதா, பலன் உண்டா இல்லையா என்றெல்லாம் சொல்லும். அந்த கிரகத்திற்கு கேந்திரங்களில் இருந்தால், கிரகம் இருந்தால், சுவர் இருந்தால் நல்லது, பாவர் இருந்தால் கெட்டது, வழக்கம் போல். திரிகோணம் 1ஆம் இடம் இவனுடைய எண்ணம், இவனுடைய புகழ் இதற்கு உண்டானது. 2ஆம் இடம் வாக்குஸ்தானம், 3ஆம் இடம் முயற்சி, 5ஆம் இடம் புகழ், 7ஆம் இடம் உறவு, களத்திரம், வெளிவட்டாரத்து பழக்க வழக்கங்கள், நபர்கள். அரசியலுக்கும் சரி கலைக்கும் சரி இந்த 7ஆம் இடமும் அவசியம். 10ஆம் இடம் இவனது கர்மம், இவனது தொழில். இந்த இடங்கள் பங்கப்படாமல் கெட்டுப்போகாமல் இருந்தால் எப்படி உனக்கு தோஷம் சித்திக்கும்? பாவர்கள் இருந்தால் இந்த இடத்தில் அந்த தோஷங்கள் நிகழ்வதற்குண்டான வாய்ப்பு 80% மேல் உண்டாகும். எனவே இல்லாமல் இருந்தால் இவனுக்கு தோஷங்கள் இருக்காது, இருந்தாலும் தானாகவே அகன்றுவிடும். இந்த ஒரு நல் அமைப்பு, இப்படி ஒரு அமைப்பு இருந்தால் ஏற்படும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது. நாம் அறிந்து கொள்ள வேண்டியது, ஏதேனும் ஒரு இடத்தில் ஒரு கிரகம் இருந்து அந்த இடத்திற்கு கேந்திரத்தில் அல்லது திரிகோணத்தில் என்ன கிரகம் இருக்கிறது, அந்த கிரகம் நல்லவனா கெட்டவனா, இந்த ஜாதகத்துக்கு அவனது வலிமை என்ன, இதையும் பார்க்க வேண்டும். அன்பர்களே, ஒரு முக்கியமான ஒரு கருத்தை இன்று பார்த்தோம். இனி 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம்.
மேச ராசி அன்பர்களே, இன்று நீங்கள் அளவாக பேச வேண்டும். பேச வேண்டியதை பேச வேண்டும். கூடுமான வரை இனிமையாக பேச வேண்டும். ஏனென்றால் வெண்ணெய் திரண்டு வரும்போது தாலி உடைந்தாற்போல் என்று ஒரு பழமொழி உண்டு. அதற்கேற்ப வெற்றி கிடைக்கும் தருவாயில் உங்களது ஒரு பேச்சால் அந்த வெற்றி கைவிட்டு போகலாம் என்று இன்று காட்டுகிறது. எனவே பேச்சில் கவனம். ரிஷபராசி அன்பர்களே, தனக்கோமை இல்லாதான் என்று ஒரு வார்த்தை வரும் குறளில். அதுபோல் உங்களது வெற்றி செயலுக்கு, இன்றைய தினம் நீங்கள் காட்டும் உங்கள் வெற்றி செயலுக்கு உங்களைத்தான் ஓமையாக காட்ட வேண்டும். வேறு யாரையும் காட்ட முடியாது. அந்த அளவுக்கு சிறப்பாக ஒரு செயலை செய்ய இருக்கின்றீர்கள். மிதுன ராசி அன்பர்களே, நாளைய தினம் இப்படியெல்லாம் நடக்கலாம், நடந்துவிடும். எனவே முன்னெச்சரிக்கையாக நாம் இப்போதே இதை செய்ய வேண்டும் என்று வேண்டாத ஒரு வேலையை இன்று நீங்கள் செய்ய இருக்கின்றீர்கள். கவனம். கடகராசி அன்பர்களே, யாருடைய ஆதரவு கிடைத்தால் உங்களுக்கு நல்லதோ அந்த பெரியவரின் ஆதரவை இன்று உங்கள் சாமர்த்திய பேச்சால் பெற்றுக்கொள்வீர்கள். இது நடக்கும். சிம்மராசி அன்பர்களே, எதை செய்ய வேண்டுமோ அதை நிறைவாக உறுதியாக இன்று செய்து முடிப்பீர்கள். நல்ல நாள். கன்னிராசி அன்பர்களே, நல்வழியில் சென்றால் ஆரம்ப காலத்தில் சோதனைகள் பல வரும். அந்த சோதனைகள் என்னென்ன என்பதை இன்று நீங்கள் அறிந்து கொள்ளும் நாளாக காட்டுகிறது. துலாம் ராசி அன்பர்களே, வெற்றி மற்றும் லாபம் இன்று உண்டு. இந்த இரண்டையும் பெறுவதற்கு ஒரு நூதன வழியை இன்று நீங்கள் கையாள்வீர்கள். விருச்சக ராசி அன்பர்களே, மங்களகரமான ஒரு காரியம் நல்லபடியாக நடப்பதற்கு உங்கள் உழைப்பை கொடுத்து அதை செய்வீர்கள். ஒரு நல்ல காரியம் இன்று உங்களால் நடத்தப்படும். தனுசு ராசி அன்பர்களே, இன்று ஆரம்பத்தில் ஒரு சிறு தோல்வி வருகிறது. ஆனால் அந்த சிறு தோல்வி மாபெரும் வெற்றிக்கு, மாபெரும் நன்மைக்கு வித்தாக அமைகிறது. ஒவ்வொரு தீமையிலும் ஒரு நன்மை இருக்கும் சொன்னார்கள். இன்று உங்களுக்கு நடந்த அந்த தீமையில் ஒரு பெரும் நன்மையே இருக்கிறது. நல்ல நாள். மகர ராசி அன்பர்களே, இதை நாம் செய்யலாம், செய்தால் நற்பெயர் கிட்டும், எல்லோரும் பாராட்டுவார்கள் என்றெல்லாம் எண்ணி ஒரு செயலை நீங்கள் செய்ய, நீங்கள் எதிர்பார்த்தது போல் இல்லாமல் வேறு விதமாக வருகிறது பலன்கள். யோசித்து செய்யுங்கள்.
கும்பராசி அன்பர்களே, உங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு, உங்களது ஒரு ஆசை இன்று நடக்கும், கிடைக்கும். ஆனால் அது உங்களால் அல்ல, நட்பு வட்டாரத்தால், சொந்தங்களால் அல்லது வீட்டாரால், உங்களால் அல்ல மற்றவர்களால் அது நடக்கும். மீனராசி அன்பர்களே, காலையில் உற்சாகத்துடன் ஒரு முயற்சி செய்தீர்கள், மாலைக்குள் தேவையற்ற இந்த முயற்சியை நாம் ஏன் செய்கிறோம் என்று நீங்களே எண்ணும் அளவுக்கு சில சம்பவங்கள் நடக்கும். சற்று கவனம் தேவை. அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம். நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம். Taste the Daily.